உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2024 நாம் இருக்கிறோம். 2025 புத்தாண்டு வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2024 முடியறதுக்குள்ள என்ன நடக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்கு சார். சாலிடா 1 மந்த் இருக்கு. அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும், 2025 நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய பதிவு, யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு. 2025 அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. 2025 முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தால் தானே 2025 நமக்கு நல்லது நடக்கும். சரி, எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணும்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும். இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன், அப்படியே ஆண்டி வேலை நான் பெரிய ஆளாயிருவேன்னா எப்படி ஆக முடியும்? முடியாதுல்ல. ஸோ அப்போ 2025 ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அதற்கான அஸ்திவாரமாக 2024 எண்டில் நம்ம என்ன துவங்க போகிறோம், நம்ம என்ன முயற்சி செய்ய போகிறோம், நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் 2024 என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட போகிறது, இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிளே தமிழ் நேயர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க. இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. இன்னைக்கு நான் சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும். அன்னைக்கு நான் பெரிய ஆள். எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், ஒரு பஸ் வருது, நிறைய பஸ் நிற்கிது. நான் கும்பகோணம் போகணுமா, இல்லை திருச்சி போகணுமா, இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும். எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது. ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை. அந்த குறிக்கோள் நமக்கு இந்த 2024 எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். 2025 நான் பணம் சேர்த்த போகிறேன், 2025 நான் கார் வாங்க போகிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக 2024 நாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கேது 8 ராகு, அஷ்டம சனிக்கு முன்னாடியே வரக்கூடிய அட்டாக் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொடர்ந்து தன நாஸ்திகளை கொடுத்து கொண்டே இருந்தார். பண விரயங்களில் விரயம், எதை தொட்டாலும் விரயம், பணமே விரயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த அமைப்பெல்லாம் எப்பொழுது மாறும், எப்படி மாறப்போகிறது? சிம்மராசிக்காரங்க கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்களா? 2024 நிறைய கோல்ஸ் வச்சிருந்திருப்பீங்க. எப்போ குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்தார், 10ஆம் வீட்டில் வந்தப்ப ரொம்ப பயந்தீங்க. போன வருடம் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகிவிடும் என்று பயந்தீர்கள். ஆனால் தெய்வாதீனமாக குரு பகவான் வக்கரமாகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனா, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. ஆக குரு உங்களுக்கு பிரமாதமா இருக்கார், அற்புதமா இருக்கார். என்னத்த அற்புதம் குருஜி, ஒன்றும் நடக்கல சார். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்திருக்கும். உங்களுக்கு கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸா நீங்க 2-3 பேர் சேர்ந்து பண்ற மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க, அதான் பிரச்சனை. இந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டதுனால வந்த விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க. உண்மை என்னன்னா, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தவற விடவே கூடாது. ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் சரி, அதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இந்த வருடத்தில் நடந்த மீட்டிங்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் உங்க மேல இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தா, அல்லது உங்களுக்கு குரோத்துக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருந்தா, அல்லது வாங்க ஜாயின் பண்ணி கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டு கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்களே கால்ஃபர் பண்ணி கூப்பிடுங்க, வந்துருங்க. நம்ம 2 பேரும் நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி ஆஸ் அவர் ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் நம்ம 2 பேரும் பேசி நம்ம இதை சக்சஸ் பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம அப்படி பண்ணலாம் போன்ற விஷயங்களை நீங்களே உருவாக்குங்க. நீங்களே உருவாக்குவதன் மூலியமா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த வருடத்தினுடைய வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன பண்றீங்க, அவங்களை அலட்சியமா பாக்குறீங்க. இவங்க கூடலாம் நான் பேசணுமா, இவன்லாம் எனக்கு வேலை தரணுமா, இவன்ட்டெல்லாம் நான் போய் வேலை செய்யணுமா அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு திரும்ப ராசியில கேது, 7ல ராகு வரப்போறாரு. அடுத்த வருஷம் வரும்பொழுது இன்னும் தாழ்வு மனப்பான்மை அதிகமாகும். நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பேர் சின்னதாயிட்டே போகுது, நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். அதற்கு முன்னாடி இப்பயே செம்மாந்து புகழின் உச்சத்திற்கு நீங்க சென்று விட வேண்டும். அப்படி சென்று விட வேண்டும் என்றால் அடுத்த வருடம் மே 19க்கு முன்னாடி கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்,
ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெயிங்க, அப்புறமே இங்க தனிப்பட்ட முறையில் போகலாம். நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியுமான்னு ட்ரை பண்றோம். நம்மளோட பெரிய வித்தகர்கள் அவங்கெல்லாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அவங்களோட சேர்ந்து டிராவல் ஆகுங்க, முதல்ல தொழில் கத்துக்குங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் விட்டு போன சான்ஸ் எல்லாம் சக்சஸ் பண்ண போறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் காட்டுல மழை, ஒன்றும் பண்ண முடியாது, சூப்பரா இருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க. ஒண்ணு கேளிக்கைகளில் ஈடுபட்டு எந்நேரமும் ஜாலியா இருக்கீங்க, அல்லது டூருக்குன்னு எப்ப பார்த்தாலும் வேலையை பார்க்காம இருக்கீங்க, அல்லது நீங்க பேர் ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் போடா நமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. இது எல்லாமே தப்பு தான், இது எல்லாமே தப்பு தான். சிம்மராசிக்காரர்கள் யூ நீட் டு பி மோஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ரெகுலர் ஜாப்ஸ் அண்ட் ஆன் யுவர் உங்களுடைய எப்படி என்ன பண்ணுங்கிறது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். அடுத்ததாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, இது வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு போயிடுவார், 8க்கு போயிடுவார். 8க்கு போனா உங்களை பெண்ட் எடுப்பார். அதுக்கு முன்னாடி சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார்னு சட்டம். டிசம்பர் 24க்குள்ள யார் யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் அந்த லவ்வை சக்சஸ் பண்ணி கொடுத்துருவார். சனி பகவான் என்ன பண்ணுவார், லவ்வை சக்சஸ் பண்ணுவார். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இதுவோ சனி பகவானால் பிரச்சனையோ, அந்த சனி பகவான் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்களுக்கு லவ் சக்சஸ் பண்ணிடுவார். லவ் சக்சஸ் ஆகும்போது என்ன ஆகிறது என்றால், உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கூடி ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது கண்ணு முன்னாடி தெரியுது. நான் இஷ்டப்பட்ட பெண்ணோட வாழ போறேன், நான் ஆசைப்பட்ட பெண்ணோட வாழ போறேங்கிற நினைப்பே உங்களுடைய சகலவிதமான டயர்ட்னஸ், தோல்வி பயம் எல்லாத்தையும் குறைச்சிரும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் ஓகே வைப்பு. அதே மாதிரி சார் வீடு நிறைய இது கடன் சார், வீட்டில் ஒரு பொருள் இல்லை, எல்லாம் எதை வித்து திங்கிறதுனே தெரியாத நிலைமை, எல்லாத்த பார்க்குற இடம்லாம் கடன் வாங்கிட்டோம், ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம் போன்றவர்கள் என்ன செய்வார்கள், எங்கன்னா ஃபாரின் போயாவது பொழைச்சிக்க முடியுமா, அங்கே கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பம் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொற்காலம். இந்த டிசம்பருக்குள்ள உங்களுக்கு சாதாரண பணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த கண்ட்ரியில் எதிர்பார்த்த சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் சார், இங்கேருந்து போனால் காலைல ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் ஆகுங்கிறாங்க வேலை, காலிலேருந்து 12 மணி நேரம் டியூட்டிங்கிறாங்க, பரவாயில்ல என் குடும்பத்துக்காக நான் சகிச்சுக்கிறேன், இந்த 2 வருஷம் எப்படியாவது போய் இந்த கடனை அடைச்சிட்டு எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தா அதை விட என்ன சார் சந்தோஷம். சூப்பர் சார், ரொம்ப பெரிய தியாகிகளை பார்த்துருக்கேன். இவர்களெல்லாம் வணங்கப்பட வேண்டியவர்கள். யாரெல்லாம் வீட்டை விட்டு பிரிந்து சென்று ஃபாரினுக்கு போய் அங்கே தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய உடல் நலனை தன்னுடைய சுகங்கள் எல்லாம் அடமானம் வச்சுட்டு அவங்க சந்தோஷத்துக்காக சிரிக்கணும்னு வாழ்றீங்களே, நீங்க எல்லாம் வணங்கப்பட வேண்டிய தெய்வங்கள். நிறைய பேர் கல்யாணம்லாம் அவங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே அவங்களுடைய தங்கச்சி கல்யாணம், அவங்களோட அக்கா கல்யாணம் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி நீங்க அதுக்கான பணத்தை நீங்க கொடுத்துருவீங்க. மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2024க்குள்ள என்னன்னா நீங்க அதை மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அடையாமண்டா அதை மதிச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் உங்களோட அலட்சியம். சிம்மராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா நீங்க இந்த இருக்கின்ற இந்த ஒரு மாதம், ஐயோ திரும்பி பார்த்தா 2024 முடிய போதே, யாராவது இந்த வருஷம் நீ என்னடா பண்ணன்னு கேட்டா என்னடா சொல்றது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் திரும்பி நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்த வாய்ப்புகள், ஏற்கனவே கிடைத்த சலுகைகள், ஏற்கனவே வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வெற்றி கிடைக்கும். மேற்கொண்டு சிம்மராசிக்காரர்கள் ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும், கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உலகத்தரம் வாய்ந்த நமது ஸ்ரீமடம், உலகத்திலேயே நம்ம மடம் தான் ஸ்ரீமடம், அவ்வளவு புகழ் வாய்ந்தது. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் பார்க்குறாங்க இதை. ஸோ இந்த ஸ்ரீமடம் அப்படிங்கிறத நம்ம போரூரில் இருக்கு, போரூர் கார்டன் ஸ்ரீமடம். விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் பூஜைகள், தினசரி மதியம் குறி சொல்லுதல் போன்ற விஷயங்கள்லாம் இங்கே நடக்கிறது. நேரில் என்னை சந்திக்கலாம், விஷ்ணுமாயாவின் அருளை பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.